சார் இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது சார், நான் வீட்டுக்கு போகிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டோரை திறந்து விட்டு போங்கம்மா தாராளமாக போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனை நாள் இந்த டைலாக்கை வச்சு ஓட்டுவீங்க அப்படின்ற மாதிரி விஜேஎஸ் ஒரு பக்கம் செஞ்சு விட்டுருக்காரு. இப்போ ரம்யா வீட்டுக்கு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தான் ப்ரோமோ 3ல இருக்கு. கண்டிப்பா அக்கா போட மாட்டாங்க, ஏன்னா அதையும் ஒரு டிராமா போட்டு நான் வீட்டுக்கு போக மாட்டேன்றது இந்த ஒரு டைலாக நான் வந்து பல முறை கேட்குறேன். எல்லா வாட்டியும் ஏதாவது ரோஸ்ட் வாங்கினா இதுல எனக்கு புரியல, ஏதாவது ஒரு விஷயம் அவங்க மேல சொல்லிட்டா உடனே மூளைக்கு போய் அழுதுறது, நான் வீட்டுக்கு போறேன் என்னால இருக்க முடியல அப்படின்றது என்னது இது? சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அப்படிதான் ஒரு ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பத்தி முழுசா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும், எனக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த தேர்ட் ப்ரோமோலையும் விக்ரமை பத்தி தான் விஜேஎஸ் வந்து கேட்டிருக்காரு, குறிப்பா ரம்யா கிட்ட கேட்கிறார். ஓகே, விக்ரம் அங்கிருந்து எழுப்பணும்னு நினைக்கிறது எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கிறேன். ஸோ விக்ரம் உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல இருந்து எழுப்புறது எதுக்குன்றது தெரியுமா தெரியாதான்ற கேள்வி நமக்கே புரியுது. எப்படி நமக்கே புரியுது? விக்ரம் அந்த பொசிஷன்ல இருந்து எழுப்புனா நீங்க போயிட்டு அந்த நெக்லஸை திருடலான்ற திட்டம், இந்த திட்டத்தை வந்து பார்வதி அவர்கள் ரம்யா ஜோ கிட்ட சொன்னாங்க. ரம்யா ஜோ வந்து அதுக்கப்புறம் வியானா கிட்ட சொன்னாங்க. இதே ரம்யா ஜோ தலை ரூம்ல போயிட்டு சாண்ட்ரா கிட்ட என்ன சொன்னாங்க? பார்வதி இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கேப்டனா இதை வந்து பயன்படுத்தி ஒரு கேம் விளையாட சொன்னா, நான் அந்த இடத்துல கேப்டனா விளையாட முடியாது, பிளேயரா நான் அந்த இடத்துல வந்து விக்ரம் கிட்ட இப்படிதான் சொல்ல முடியும் அப்படின்றத நான் பண்ணேன்றத சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலா விக்ரம் அந்த இடத்துல இருந்து எழுப்ப சொன்னது பார்வதி, இதுதான் பிளான்னு உங்களுக்கு தெரியும். கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? சீரியஸா தெரியாது சார் அப்படின்னு. என்னமா உருட்டுற ரம்யா, நல்லா உருட்டுறீங்களே, பொய், பச்சை பொய். ஏன்னா அவங்களே வந்து சாண்ட்ரா கிட்ட கன்வெர்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி என்கிட்ட பார்வதி சொன்னா இந்த மாதிரி பண்ணலான்னு இருந்தோம், ஆனா நான் போய் பண்ண முடியாது, நான் வந்து கேப்டன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க பண்ணீங்க. ஆனா இங்க இடத்துல வந்து என்ன சொல்றீங்க? சீரியஸா தெரியாது சார். அப்படியே போய் நல்லா போய் சொல்றது. ஓகே, உடனே அவங்க வந்து கொஞ்சம் தெனாவட்டா பதில் சொல்லியிருக்காங்க போல. நம்ம விஜேஎஸ்க்கு வந்து தெனாவட்டா பதில் சொன்னா நானும் தெனாவட்டா ரீப்ளே கொடுக்கவா அப்படின்ற மாதிரி இறங்கி, நான் அப்செட்டா இருக்கேன், இதனால இப்படிதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுமா, அப்செட்டா இருக்கேன்ற மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ஒழுங்கா பேசு, ஒழுங்கா பதில் சொல்லு, அதுக்குன்னு இப்படி விட்டுறணுமா என்ன? உடனே விஜிஎஸ் என்ன சொல்றாரு? ஒழுங்கா பதில் சொல்லு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்ற மாதிரி பதில் ஒழுங்கா சொல்ல. அவங்க போய் பேசுறாங்கன்றது அவருக்குமே தெரியுது, ஏன்னா ஃபுட்டேஜ் பார்த்துருப்பாங்கல்ல, கண்டிப்பா தெரியுது. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க போலாம், யாரும் கட்டாயப்படுத்தி உங்களை ஆட வைக்க மாட்டாங்க. ஸோ விருப்பம் இருந்தா வீட்டுக்குள்ள இல்லைங்க, இல்லைன்னா நீங்க கிளம்பி போங்க. ரம்யா எதுக்கு வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்றீங்க? இதுல ரம்யா மட்டும் யார் மேல எந்த குற்றச்சாட்டு வேணாலும் வைப்பாங்க மக்களே. ஸோ யார் வேணாலும் நாமினேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா ரம்யாவை மட்டும் எவனும் நாமினேட் கொடுக்கக்கூடாது, ரம்யாவை மட்டும் எவனும் கேள்வி கேட்கக்கூடாது. இது என்ன நியாயம் எனக்கு புரியல. அப்ப நீங்களும் வந்து எவனையும் கேள்வி கேட்காத, எவனையும் நாமினேட் பண்ணாத, எவனை பத்தி பேசாத. நீ பேசுவனா அப்ப மத்தவன் உன்னை பத்தி பேசுவான். அப்போ உனக்கு ஒரு விஷயம் வலிக்குதுன்னா அப்ப அடுத்தவனுக்கு இன்னொரு விஷயம் வலிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ உனக்கு வலிக்கிறத நீ மத்தவங்களுக்கு பண்ணாத, அப்பதான் உனக்கு எல்லாம் நடக்கும். இது கேம்ல இப்படிதான் நடக்கும். அவன் உன்னை பத்தி சொல்லுவான், நீ அவனை பத்தி சொல்லுவ, நாமினேட் பண்ணுவான், இதெல்லாம் பண்ணுவான். அதுலயே நீங்க சும்மா கோச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா புரியல எனக்கு. ஆக மொத்தத்துல நிறைய பொய் சொல்றதே வேலையா வச்சுட்டு ஏமாத்துறது அப்படின்றது தான் ரம்யா வந்து சேஃப் கேம். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க மாத்தி தாவி விளையாடிட்டு ஒரு கேட்ட கேள்வி கூட பதில் சொல்றதுக்கு இல்ல. ஓகே, அது கட்டாய பத்தி ஆட வைக்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே, சார் எனக்கு தெரியாது சார், எல்லாரும் நான் பண்ணாத விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு. அவங்க என்ன பண்ணல, பண்ணாத விஷயத்த என்ன சொல்லிட்டு இருக்காங்க? பண்ண விஷயத்தை தானே சொல்லிட்டு இருக்காங்க, பண்ணாத விஷயத்த எதுவுமே சொல்லலையே. அவங்க பண்ணாங்க தானே, கேப்டனா உட்காந்து பிளான் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இப்பெல்லாம். ஆனா என்ன, நான் கேப்டனா பண்ணலன்னு சொன்னாங்க. இதுல ஒரு கான்ட்ராடிக்ட் எனக்கு என்ன இடிக்குதுன்னா, சாண்ட்ரா கிட்ட போயிட்டு ரம்யா பேசும்போது கூட அவங்க இப்படி ஒரு கேப்டனா பண்ண சொன்னாங்க, நான் கேப்டனா பண்ணல, இந்த மாதிரி ஒரு விஷயமா இந்த மாதிரி தான் நான் பண்ணேன் அப்படின்றத சொன்னாங்க. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபுட்டேஜ் பார்த்தா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். நான் பண்ணாத விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க சார் அப்படின்றத, என்ன பண்ணாத விஷயத்த சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க பண்ணியிருக்காங்க தான் நான் நம்புறேன். பட் எதுதான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பார்த்துக்கலாம். வீணா இந்த இடத்துல பழி போட்டுற வேணாம் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும். ஓகே, அப்புறம் என்ன சொல்றாரு? கெட்ட வார்த்தை பேச வருது இல்ல, அதை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? கெட்ட வார்த்தைலாம் பேசுறதுக்கு வருது இல்ல, இதை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? ஓப்பனா சொல்ல வேண்டியதானே, ஓப்பனா பேச வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ரம்யா பல இடங்களில் பல இடத்துல கெட்ட வார்த்தைகள் பேசி இருந்துட்டாங்க. ஆனா போன வாரம் எங்க பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. போன வாரம் பேசியிருந்தா நமக்கு புலன் பட்டிருக்கும். ஆனா போன வாரத்தோட ஹைலைட் எதுவுமே நமக்கு தெரியாம போச்சு அப்படின்றத ஹைலைட்டு. என்ன கெட்ட வார்த்தைன்றது நமக்கு புரியல. அடுத்து என்ன சார்? உடனே ரம்யா காண்டாயிட்டு, சார் நான் இங்க இருக்க மாட்டேன் சார், நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு. என்னமா? கேட்கல என்ன அப்படின்னும் போது, சார் நான் வீட்டுக்கு போறேன் சார் அப்படின்ற மாதிரி. ஓகே, நீங்க தாராளமா போகலாம், போங்க, ப்ளீஸ் கம் அவுட், டேக் கேர் அப்படின்ற மாதிரி. பை பை டாடா பை பை ரம்யான்ற மாதிரி டப்புன்னு உடைச்சிட்டாரு. என்ன சார் சமாதானப்படுத்துவீங்க, நான் உங்ககிட்ட டிராமா போட்டா நீங்களே இப்படி பண்றீங்களேன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு பக்கம் ரம்யாக்கு என்னன்னா அடிச்சிட்டாங்க,
விஜேஎஸ் வந்து கன்சோல் பண்ணுவாரு, பிக் பாஸ் கூப்பிட்டு கன்சோல் பண்ணுவாரு, நம்ம ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு, இதை போட்டு தப்பிச்சிடலான்ட்டு. நீங்க தாராளமா வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சு ரம்யாக்கு. இதுல வேற சூப்பர் டீலக்ஸ்ல போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க, எல்லாரும் போய் அங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க திவ்யாலாம். இன்னொரு பக்கம் வினோத் வந்து ஏமா மெயின் டோர் திறந்துட்டாமா, எப்படி மெயின் டோரா திறந்துட்டான், அந்த மெயின் டோரை திறந்துருக்காங்க பாருங்க அப்படின்னு. ஐயோ என்னையா நம்ம பாட்டுன்னு ஒரு டைலாக் சொல்லிட்டோம், அவர் என்னடா சீரியஸா டோர் திறந்து வச்சிருக்காரு, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, அக்கா வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜேஎஸ் வந்து இல்ல நீங்க வீட்டுல அமைதியா உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வச்சிருப்பாரு. இவ்வளவுதான், ஒரு மரண பயத்தை காட்டுறது இருக்குல்ல, மரண பயத்தை காமிச்சிருப்பாங்க. இந்த வாரத்தோட எவிக்ஷன் பயமும் எனக்கு ஒன்று வந்திருக்குது, அதை பத்தி நம்ம பேசுவோம் அடுத்த வீடியோல. ஸோ தேர்ட் ப்ரோமோல ரம்யாவுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சு ரம்யாவை அப்படியே பேச விடாமல் தடுமாறி உட்கார வச்ச விஜேசி பார்க்க முடிஞ்சது. பாவம் ரம்யா பாவங்க, டைட்டில் வின்னருக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா இல்லையா, பாதியிலே டைட்டிலை மிஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்கும். பரவாயில்ல, விஜேஎஸ் காப்பாத்தி பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகும் வரை ரம்யாவை தொடர்ந்து நாங்கள் இருக்க வைப்போன்ற ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார். ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.